உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. பாஜகவில் இருந்து விலகி தற்பொழுது ஒரு தனி இயக்கத்தை தொடங்கி அதில் மக்களை இணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் வி த லீடர்ஸ் என்ற அந்த இயக்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வேன் என்று ஒரு காணொளியை வெளியிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை. தான் வளர்ந்த சூழல் குறித்தும் அந்த இடம் குறித்தும் அந்த காணொளியில் விரிவாக பேசியிருக்கிறார். தனது இயக்க பணிகளை கரூரில் இருந்து துவங்கி உள்ளதாகவும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கூச்சல் போட்டா கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில வழக்கமா போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும். அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தராவரம் பக்கத்தில் தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதி. வெள்ளூரில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்தில் திருத்தணியில் எவ்வளோ வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்கே இருக்கும். 2024 மே மாதத்தில் 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியாவில், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேலே ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026, இந்த வருஷம் மே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதில் வசிக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊரில் வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கு, நம்முடைய ஊரில் இருக்கு. இல்லை பிரச்சனை என்னங்க? வறட்சி பகுதி. எங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல் சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலாக உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாமல் போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படித்து தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படித்து இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து விவசாயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனால் எல்லா பக்கம் சுற்றி அடிச்சுட்டு நான் ஃபைனலாக வந்தது இங்கே தான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸில் வேண்டான்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெருமுயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெருமுயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்றொன்னா பொக்காமல், தண்ணி இல்லாமல் முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்றைக்கி அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்கே செய்ய முடியாத காரணம், இங்கே இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூரில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனால் அதில் நம்ம பயிர் செய்யலை அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிஃபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட், கல்ச்சரல் லேண்ட், கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணலாம், ஆனால் விவசாயம் பண்ணாமல் இருக்கலாம். அது தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கரில் கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கணும், ரொம்ப கூலாக இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா
32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக நீங்கள் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதில் கேஷ் கிராப்பாக பார்க்குறோம். ஸோ அதனால் இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலாக கரூரில் வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்கே ஆரம்பித்தது தான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்றாக இணைந்து வி த லீடர்ஸில் வேலை பார்க்க போகிறோம். அப்போ எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்போ வி த லீடர்ஸில் முதலாக 2020 நான் செஞ்சதே இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு FPO ஆரம்பிக்கணும். இன்னைக்கு FPO பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே FPO ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்றா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதில் நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம் சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியாக, உதாரணத்துக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்குது, 2 முருங்கை மரம் பார்க்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்குது. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்குது, கருமுருங்கை இருக்குது, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னதாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாதத்தில் குறைந்தபட்சம் 9 மாதம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தையை எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்க சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னும் பொழுது இதை நாம் ஒரு FPO கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சி ஒரு FPO உருவாக்கலாமா அப்படிங்கிறதுக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனால தான் ஆரம்பத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸஸே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வேலாயுதம்பாளையத்தில் இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ளே நான் எங்கே பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுற்றி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில் சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸில் நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனே நடத்துகிறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில் பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் 100கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போகலை. நாம் ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அது தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கிறக்காக கூட போகல. அந்தளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமாக இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியராக இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமாக நான் பார்க்குறேன் நம்முடைய அமைப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராஸ் ரூட்ஸில் ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்கே சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லேயே படித்த ஒரு பையன் வாலண்டியராக கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 2020 சுமேஷ் சொன்னார்னா, நம்ம ஊரில் பிரச்சனை வந்தீங்கன்னா ஆடுகள் நிறையா இருக்குங்க பாருங்கள், நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்கே நிற்கிது, செம்பரி ஆடுகள் நிற்கிது. ஆனால் ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும், வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சுருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டால் என்னங்கண்ணே? கண்டிப்பாக பண்ணுங்க தம்பி, எந்த தப்பு இல்லை. நம்ம பண்ணுற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் நோக்கம். அப்போ கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்கே நாம் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நோய் வரும். குறிப்பாக ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய்ப்பகுதியில் நிறைய வரும். அது அப்புறம் பூச்சி வரும், சொத்தை வைக்கும், எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். சரியான நேரத்தில் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம் 1 வருஷம் 2 வருஷம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.